வட சென்னையை வளர்ந்த சென்னையை ஆக்கணும்னு சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இது போன்ற பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற திருமண மண்டபங்களை நாம கட்டி திறந்து வச்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து இன்னைக்கு வட சென்னை பகுதியில் பேருந்து நிறுத்தங்கள், படிப்பகங்கள்னு ஏராளமான கட்டமைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவரை கொடுத்திருக்கிறார். நாமளும் அதை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறோம். இன்னைக்கு நிச்சயம் இங்க திறக்கப்படுகின்ற இந்த திருமண மண்டபம் வட சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த திருமண மண்டபத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்திக்கலாம். குறைந்த கட்டணம் அப்படிங்கறதுனால வசதி குறைவா இருக்குன்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஒரு தனியார் திருமண மண்டபம் எந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குமோ அதே போல இந்த திருமண மண்டபத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மூலமாக உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த திருமண மண்டபத்தில் எல்லா வசதிகளும் மிகச் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நிகழ்ச்சிக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் தெரியும், நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த முதல் நாளிலிருந்து இருந்து மகளிருக்கான அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகின்றார். முதலமைச்சரா பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து தான். விடியல் பயண திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தில் மட்டும் இந்த 4.5 வருஷத்துல 960 கோடி பயணங்கள், 960 கோடி ட்ரிப்ஸ் அந்த திட்டத்தின் மூலம் மகளிர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் குறைஞ்சது மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் காலையில ஸ்கூலுக்கு எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவங்களுக்கு சமைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை. அதை போக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் உயர்கல்விக்கு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மாசம் 1000 ரூபாய். பையனா இருந்தா மாணவனா இருந்தா தமிழ் புதல் திட்டம் மாசம் 1000 ரூபாய். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இதற்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 பேருக்கு மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையா கொடுக்கிறார். எனவே இந்த திட்டங்கள்லாம் தொடரணும். நம்முடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் நம்முடைய கழக தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போறார். எனவே திராவிட மாடல் 2.0 தொடர போகுது. மீண்டும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சராகி மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த திராவிட மாடல் அரசு தொடர நீங்கள் அனைவரும் நம்முடைய அரசுக்கு, நம்முடைய கழக தலைவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இல்வாழ்க்கையில இருந்திருக்கக்கூடிய மணமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துங்க. உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல நிலைநாட்டிக்கோங்க. எங்கெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுங்க. அதிகம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா மேடைக்கு வந்த உடனே எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இணையரை பார்த்து கேட்டேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். சக்திவேல் பூங்கொடி. எங்கப்பா பார்த்த பூங்கொடிய அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்ல. இல்லண்ணே காதல் திருமணம் 3 வருஷம் பழக்கம் அப்படின்னு. ஏற்கனவே இல்ல எத்தனை பேர் காதல் திருமணம்? கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா நானும் காதல் திருமணம் தான். திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணியாச்சு. இப்ப திருமணத்துக்கு அப்புறம் அந்த காதல் தொடர வேண்டும். எனவே வந்தவங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் நம்ம சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்க உங்க குழந்தைக்கு சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.